ஹலோ! இன்னைக்கு சாட்டர்டே என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பும், ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில லாங் வீடியோல வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நான் கடல் விரால் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கடல் விரால் வந்து நல்லா முள் இல்லாம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நானு. அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு அது அது வெடித்ததும் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளி பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த அந்த மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1½ ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு வந்து நான் தேங்காய் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கு. இந்தளவு திக்னஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மூடி வச்சிடலாம். நல்லா மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். ஓ 5 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஃபிஷ்ஷும் சைட் பை சைடாக ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிட்டேன்.
இப்போது ரீசெண்டாக தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய குக்கிங் ஸ்டைல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஃபிஷ் ஃப்ரை, ரைஸ், மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.